வாலிபருடன் தகாத உறவிலிருந்த தாயை மகன் அடித்து கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டி எடுப்பல் கிராமத்தை சேர்ந்தவர் ரெஜினா, கூலி தொழிலாளி. இவரது கணவர் பூல்பாண்டி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். 2 மகன்களுடன் ரெஜினா தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் ரெஜினாவிற்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த வாலிபருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் தகாத உறவாக மாறியது. இதையறிந்த கொம்பையா இருவரையும் கண்டித்துள்ளார். அப்போது வீட்டிலுள்ள ஓர் அறையில் தாய் ரெஜினாவும் வாலிபரும் நெருக்கமாக இருந்ததை பார்த்த கொம்பையா கடும் அதிர்ச்சியடைந்தார். உடனே அந்த வாலிபர் நைசாக தப்பி ஓடிவிட்டார். ஆத்திரத்தில் இருந்த கொம்பையா தாய் ரெஜினாவை சைக்கிளுக்கு காற்று அடிக்க பயன்படும் கம்பியால் கொடூரமாக தாக்கினார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ரெஜினா இரத்த வெள்ளத்தில் தரையில் சாய்ந்தார். தொடர்ந்து அவரது கழுத்தை பிடித்து நெரித்தார். சிறிது நேரத்தில் ரெஜினா உயிரிழந்தார்.